வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் சூப்பரான 5 மலையாள ஹாரர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த எல்லா படங்களுமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2021 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன த பிரீஸ்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை ஆசிரமத்தில் வளர்ந்துகிட்டே ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த குழந்தை பெருசா யாருக்கிட்டையும் பேசவே மாட்டாங்க, கலகலப்பா இருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி வித்தியாசமா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஒரு நாள் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகாம, அதாவது ஆசிரமத்துக்கு போகாம எங்கேயோ போயிடுறாங்க. அந்த பொண்ணை ஒரு பணக்கார லேடி கண்டுபிடிச்சு அவங்களுடைய வீட்டுக்கே கூட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த நாள் நைட்டு அந்த லேடியும் மர்மமான முறையில சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. இந்த ஒரு கேஸை விசாரிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசரும் அவர் கூடயே சர்ச் ஃபாதரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் வராரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த இறந்து போன பெண்ணுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் இதே மாதிரி மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேஸை விசாரிக்கிறதுக்காக, அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட அந்த சின்ன பொண்ணை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. அப்படி போகும்போது தான் அந்த சின்ன பொண்ணு அவங்க படிக்கக்கூடிய இந்த ஸ்கூல்ல புதுசா சேர்ந்த டீச்சர்கிட்ட மட்டும் ரொம்ப க்ளோஸா பழகிற விஷயத்தை நோட் பண்றாரு. ஸோ இப்போ இந்த ஒரு கேஸை எப்படி சால்வ் பண்ணாங்க, இந்த கேஸுக்கும் அந்த குழந்தைக்கும் என்ன சம்பந்தம், ஏன் அந்த குழந்தை ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்க, அந்த குழந்தை ஏன் நம்ம ஹீரோயின் கிட்ட மட்டும் அவ்வளோ க்ளோஸா பழகுறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு அடுத்து தான் நிகிலா விமல், மஞ்சு வாரியருடைய ஆக்டிங்னு சொல்லலாம். ஸோ மஞ்சு வாரியரை விட அதிகமாக ஸ்க்ரீனில் தெரியாது நிகிலா விமல் தான் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்ச அந்த சின்ன பொண்ணுடைய கேரக்டர் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் 2-3 ட்விஸ்ட் வரும். அதுவும் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வரும், ஸ்டார்டிங்லேயே ஒரு ட்விஸ்ட் வரும். ஸோ இந்த ட்விஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஹாரர் எலமெண்ட்டும் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபிளாஷ்பேக் கதை ஒன்று காட்டுவாங்க, அந்த கதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸில் வரக்கூடிய ட்விஸ்ட் எதிர்பார்க்காத மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. IMDbல 10க்கு 6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2024 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன பிரம்மயுகம் அப்படிங்கிற ஹாரர் மிஸ்ட்ரி படம். ஸோ இந்த படம் ஒரு வித்தியாசமான ஹாரர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டில் கேரளாவில் போர் வருது. அந்த டைமில் அரண்மனையில் பாட்டு பாடக்கூடிய ஒரு நபர் அங்கிருந்து தப்பிச்சு ஒரு காட்டுக்குள்ளே போறாரு. அங்கே ஒரு பாலடைஞ்ச அரண்மனையை பார்க்குறாரு. அந்த அரண்மனையில் கொடுமன் போட்டி அப்படிங்கிற ஒரு வயசான நபரும் ஒரு சமையல்காரரும் இருக்காங்க. வேறு வழி இல்லாத இந்த நபரும் அதே வீட்டில் தங்குறாங்க, அதே அரண்மனையிலேயே தங்குறாரு. அதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய அமானுஷ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படம் 18ஆம் நூற்றாண்டுல எழுதின ஐதீக மாலா அப்படிங்கிற ஒரு நாட்டுப்புற கதையில இருக்கக்கூடிய ஒரு கதையை மட்டும் மையமா வச்சு எடுத்திருக்காங்க. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ மம்முட்டியுடைய ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் ரோல்ல தான் நடிச்சிருந்தாரு. பக்காவா சூப்பரா வேற லெவல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாரு. சோ இந்த படத்துல மம்முட்டி வரக்கூடிய காட்சிகள் மட்டும் இல்லாம அவருடைய குரல், அவருடைய நிழல் வரக்கூடிய காட்சிகள் கூட கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு. அடுத்ததா அர்ஜுன் அசோகனுடைய கேரக்டர் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அதிகமா பயப்படுற சீன்லயா இருக்கட்டும், இல்ல லாஸ்ட் கிளைமேக்ஸ்லயா இருக்கட்டும், மம்முட்டிக்கு ஈடு கொடுத்து நடிச்சிருக்காரு. சோ இந்த படத்துல ஒரு 3 இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இருக்கு. மம்முட்டியுடைய கதை, சாத்தானுடைய கதை, அரண்மனையுடைய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காங்க. சின்ன சின்ன மைனஸ் இந்த படத்துல இருக்கதான் செய்யுது. ஸ்கிரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ செம்ம சூப்பரான படம் இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்ல படம் தான், ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2022 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ரோர்சாக் அப்படிங்கிற ஹாரர் த்ரில்லர் மிஸ்ட்ரி படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கார்ல போயிட்டு இருந்தேன், அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்ப மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா என் கூட இருந்த என்னுடைய ஒய்ஃப் காணாம போயிட்டாங்க. ஸோ என்னுடைய ஒய்ஃபை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் என்ன பண்றாங்க, ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒய்ஃபை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஒய்ஃபை நீங்கள் கண்டுபிடிச்சு தர வரைக்கும் இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்குள்ள கட்டி முடிக்கப்படாத ஒரு வீட்டை வாங்கி அதே வீட்டிலே ஸ்டே பண்றாரு. அதுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். குறிப்பா ஹீரோவுடைய பிஹேவியர், அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே புரியாத மாதிரி தான் இருக்கும். நிறைய ட்விஸ்ட்லாம் அந்த படத்துல இருக்கு. அதுவும் கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய
வரக்கூடிய ட்விஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்காத மாதிரி வேற லெவல்ல இருந்துச்சு. ஹாரர் எலமெண்ட்டை காட்டிலும் இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைம் த்ரில்லர் மோட்ல போற மாதிரியே தான் இருக்கும். ஒரு சாதாரண ரிவெஞ்ச் ஸ்டோரியை எடுத்து அதை வித்தியாசமா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்க ஃபுல்லா பார்த்தா தான் புரியும். இந்த படத்துல பெருசா அடல்ட் சீன்ஸ் வயலன்ஸ்லாம் இருக்காது. ஸோ ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இந்த படம் மட்டும் கிடையாது, இப்போ நான் சொல்ல போகிற அந்த 5 படங்களுமே ஃபேமிலியோடயே பார்க்கலாம். த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 6.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம 4வதாக பார்க்க போகிற படம் 2022 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன பூதகாலம் அப்படிங்கிற ஹாரர் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, அம்மா பையன் பாட்டி அப்படின்னு சொல்லி 3 பேரும் ஒரே வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் பாட்டி இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. ஒரு கட்டத்தில் அங்கே பேய் இருக்குது அப்படிங்கிறது உறுதியாகுது. அதுக்கப்புறம் அம்மாவும் பையனும் அங்கேருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் ஹீரோவுடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. குறிப்பாக பாட்டி ரூமில் காலடி தடத்தை பார்த்து பயந்து கத்துற சீனாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸுங்களோட தண்ணி போட்டுட்டு டான்ஸ் ஆடக்கூடிய சீனாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. ரேவதியுடைய ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் ஓரளவுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. 2 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த படம் முடிஞ்சிடும். ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிப்பீட்டட் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸ்லோவாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இந்த படம் இருக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2021 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன சுருளி அப்படிங்கிற ஹாரர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கதையை சொல்லுவாங்க. அதாவது திருமேனி அப்படிங்கிறவங்க மாடனை தேடி போகிற மாதிரியான கதை. ஸோ போகிற வழியில் ஒரு கூடையை எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு பந்தை பார்ப்பாங்க. அதை எடுத்து கூடைக்குள்ளே போட்டுருவாங்க. ஸோ தன்னுடைய குழந்தைகளுக்கு விளையாட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருப்பாங்க. போகிற வழியில் அந்த கூடைக்குள்ளே இருக்கக்கூடிய பந்து பேச ஆரம்பிக்கும். நீ இப்படி போ, அப்படி போ, மெதுவாக போ, இந்த ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு திசையை மாற்றி கூட்டிட்டு போகும். அது வரைக்கும் திருமேனிக்கு தெரியாது தான் கூடையில இருக்கிறது மாடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கதையை சொல்லிக்கிட்டே தான் இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கட் பண்ணி அடுத்த சீன்ல ஒரு கான்ஸ்டபிளும் சப் இன்ஸ்பெக்டரும் ஒரு ஊருக்கு வராங்க. அதாவது சுருளி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வராங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோய் அப்படிங்கிற ஒரு கிரிமினலை தேடி வந்திருப்பாங்க. ஆனால் வெளியில அங்க இருக்கவங்க கிட்ட போலீஸ்னு சொல்லாம வேலைக்கு வந்ததா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே ஊர்ல கொஞ்ச நாள் அங்க தங்குறாங்க. அங்க தங்குனதுக்கு அப்புறம் வித்தியாசமான நிறைய சம்பவங்கள் நடக்குது. அதுதான் படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்னன்னா, ஒரு வித்தியாசமான கதையை எடுத்து அதை ஓரளவுக்கு நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. படத்தை எடிட் பண்ண விதமும் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துல வரக்கூடிய இந்த கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப வித்தியாசமாகவே இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்து கரெக்டாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். வித்தியாசமான த்ரில்லர் படங்கள் பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கும்னு சொல்றவங்க இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.